நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபோநெட் சேனல், தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல். இல்லமெல்லாம் உங்கள் உள்ளமெல்லாம் ஸ்ரீமதி 2-in-1 மேஜிக் சாம்பிராணி கப்ஸ். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு மார்கழி மங்கள உற்சவம் நடைபெற்றது. இதில் பெங்களூருவைச் சேர்ந்த மோகினி ஆட்டக்கலைஞர் டாக்டர் ரேகா ராஜு கலந்து கொண்டு நடனமாடினார். இது அங்கு வந்திருந்த பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. மோகினி ஆட்டம் பற்றி இன்ஃபோநெட்டிற்கு டாக்டர் ரேகா ராஜு அளித்த பேட்டியில், இந்த மார்கழி மாத மங்கள உற்சவத்தில் மோகினி ஆட்டத்திற்கு முக்கியத்துவம் அளித்துள்ளது தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். மேலும் மோகினி ஆட்டத்தின் வரலாறு குறித்தும் பாரம்பரிய நடனமான பரதநாட்டியத்திற்கும் மோகினி ஆட்டத்திற்கும் இடையே இருக்கும் வித்தியாசம் குறித்தும் அழகாக எடுத்து கூறினார். நமஸ்காரம், நான் டாக்டர் ரேகா ராஜு, பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். மோகினி ஆட்டம் கலைஞர். மார்கழின்னு சொன்னாலே பகவானை பிரார்த்திக்கிறது தானே, இந்த ஒரு மாதம். அப்போது அது நம்ம நாட்டியத்தோட மியூசிக்கோடு நம்ம அது பண்ணுறோம். பகவானுக்கு என்னன்னா நம்ம இங்கே ஹோமத்தில் உட்காரும் போது அது சொல்லுவா, நாட்டியார்ப்பணம் இல்லை வாத்தியார்ப்பணம் இல்லை அந்த மாதிரி சொல்லுவா. ஸோ நாட்டியம் அர்ப்பணம் அன்னு சொன்னாலே அந்த நாட்டியத்தை நம்ம பகவானுக்கு அர்ப்பிக்கிறோம். அண்ட் அதே ஒரு பூஜை மாதிரி தான். இந்த மார்கழி டைமில் இங்கே மார்கழி மகா உற்சவம் நடக்குது. ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்பட்டேன் திருச்சியில். அண்ட் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிருக்கு. இது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் தான் நினைக்கிறேன். பிகாஸ் ஜென்ரலி பரதநாட்டியம் தான், பிகாஸ் தமிழ்நாடோட பாரம்பரிய கலை பரதநாட்டியம். அண்ட் அதில் மோகினி ஆட்டத்துக்கு ஒரு ப்ராமினன்ஸ் கொடுத்து என்னை இங்கே அழைச்சிருக்கா. அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் தட். ஸோ மோகினி ஆட்டம் என்ன எல்லாருக்கும் ஒரு அந்த கதை சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஒரு கதை நம்ம அந்த ஒரு சமயத்தில் தேவதைகளுக்கும் அசுரங்களுக்கும் ஒரு பிரச்சனை நடந்தது. அந்த பிரச்சனையில் அமிர்தம், மந்திர பர்வத்தில் அமிர்தம் அவங்க கடைஞ்சாங்க. அந்த அமிர்தம் அசுரங்களுக்கு கிடைக்காத பார்க்கணும்னு சொல்லி தான் விஷ்ணு பகவான் மோகினி அவதாரத்தை எடுத்து அந்த அமிர்தத்தை நம்ம தேவதைகளுக்கு தந்தாங்க. ஸோ அது ஒரு ரீசன் ஹவு மோகினி ஆட்டம் இவால்வ்டு. இன்னொன்று நம்ம மோகினி பஸ்மாசுரம் கதை கேட்டிருக்கோம், அது கூட கேட்டிருக்கோம். ஸோ பஸ்மாசுரம் சிவன்கிட்ட வரம் வாங்கி சிவனே சாம்பல் ஆக்குற ஒரு பொழுதுல விஷ்ணு அகெயின் அந்த மோகினி அவதாரம் எடுத்து பஸ்மாசுரனை சாம்பல் பண்ணுறான். ஸோ இந்த ரெண்டு அவதாரம் என்னன்னா மோகினி அப்படின்னு அந்த அவதாரத்தினால ஒரு டாஸ்லிங் பியூட்டி, இல்லைன்னா அந்த ஒரு மோகினி அதை அவரை பார்த்த உடனே, இந்த விஷ்ணு பகவானை மோகினி அவதாரத்தில் பார்த்த உடனே அசுரங்களே ஆகட்டும் சிவனே ஆகட்டும் ஒரு அவ்வளோ ஒரு டாஸ்லிங் பியூட்டியை பார்த்த ஒரு இது. ஸோ தட் இஸ் வை வி கால் இட் மோகினி ஆட்டம். பிகாஸ் அந்த அவதாரத்துக்கும் இந்த டான்ஸ் ஃபார்முக்கும் நிறைய வித்தியாசம், நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. நம்ம மூவ் பண்ணுற வே ஆகட்டும், நம்ம கண்ணோட பாவம் ஆகட்டும், அதெல்லாம் சேர்த்து தான் மோகினி ஆட்டம். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் மோகினி ஆட்டம். பரதநாட்டிய கலைங்கிறது எந்த அளவுக்கு ஆர்வத்தில் கற்றுக்கிட்டு இருக்காங்க, இது மேம்படுத்த என்ன மாதிரி? நான் என்ன சொல்கிறதுன்னா, இப்போது ஓகே டான்ஸ் ஃபார்ம்ஸ் எல்லாமே டான்ஸ் ஃபார்ம் நம்ம 8 டான்ஸ் ஃபார்ம்ஸ் இருக்குது இல்லையா? நமக்கு பாரம்பரியமாய் ட்ரெடிஷ்னல் 8 டான்ஸ் ஃபார்ம்ஸ் இருக்குது ஆல் ஓவர் இந்தியா. ஸோ நம்ம சவுத்தில் குச்சிப்புடி இருக்குது, பரதநாட்டியம் இருக்குது, மோகினியாட்டம் இருக்குது, கதகளி இருக்குது. இது எந்த டான்ஸ் ஃபார்ம் ஆனாலும் அது ஒரு ஹாபியாக எடுக்கக்கூடாது, ஒரு ப்ரொஃபஷன் இல்லை. பட் எது கற்றுனாலும் ஒரு ஆர்வமாக அது கற்றுண்டா, இல்லை ஒரு கமிட்மெண்ட்டோட கற்றுண்டா டெஃபினெட்லி நம்ம லைஃப் ஸ்டைல் மட்டும் இல்லை, நம்ம பர்சனாலிட்டி கூட ரொம்ப சேஞ்ச் வரும் அதில். டாக்டர் ரேகா ராஜு அண்ட் ஐம் அ மோகினியாட்டம் டான்சர், மோகினியாட்டம் கலைஞர். ஐ ஹேவ் அ டான்ஸ் ஸ்கூல் இருக்குது பெங்களூரில். ஒரு 400 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. பரதநாட்டியம், மோகினியாட்டம், பாட்டு, மிருதங்கம், இந்த மாதிரி விதவிதமாக நம்ம கலாச்சாரம் எப்படி நம்ம யங் ஜென்ரேஷன் கொண்டு போகலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நான் பண்ணேன். அண்ட் இட்ஸ் கோயிங் ரியலி வெல்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.